சரியாக போயிடும். மேடையில் வீட்டிற்கும் ஜாம்பவான்களுக்கும் முன்னாடி உட்கார்ந்திருக்க எதிர்கால ஜாம்பவான்களுக்கும் எனது மகனுக்கு நன்றியை தெரிவித்து நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி தமிழ் ஜோதிட நூல் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் ஜோதிட நூல் குமாரசாமி அந்த நூலை வணங்கி அந்த நூல்ல இருந்து ஒரு கருத்துக்கள் ரெண்டொரு கருத்துக்கள் சொல்லிட்டு நான் விடைபெறலான் இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு பேசின அத்தனை ஜோதிடர்களும் எல்லாம் சொன்னாங்க. அவங்க எல்லாம் சுத்தி சுத்தி எங்க வந்தாலும் கடைசி வார்த்தை என்ன திரும்ப சொல்லுவாங்க, இந்த கிரகம் என்ன சாரம் வாங்கியிருக்கு. இத சொல்லாத எந்த ஜோதிடமும் இருக்க முடியாது. அப்ப நேரடியா நமக்கு சாரத்துக்கே போயிருந்தாங்க. ஒரு கிரகம் ஒரு சாரத்தை நிக்கிறப்ப அந்த கிரகம் அந்த சாரத்தினுடைய வேலையை செஞ்சிடும். இன்னைக்கு காலையில என்ன நட்சத்திரம் ஓடி இருக்கு சொல்லுங்க, யாரோ ஒருத்தர். சித்திரை. ஏன்னா குமாரசாமி நூல்ல என்னன்னா, காலையில் சூரிய உதயம் எந்த நட்சத்திரத்தில் தொடங்குறதோ அந்த நட்சத்திரம் தான் நாள் முழுசும் வியாபிக்கும். இப்ப சுவாதி வந்துருச்சு, குழந்தை பிறந்தவ மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப அந்த சித்திரை நட்சத்திரம் இன்னைக்கு இயற்கையில என்னென்ன கொடுக்குதுன்னு பாருங்க. அந்த சித்திரை நட்சத்திரம் ஃபேவரபிளான நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நபர்கள். அந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் உத்திராடம். காலையில எழுப்பிட்டுச்சு, என்னைய கொண்டு போய் உச்சி பிள்ளையார உட்கார வச்சிருச்சு. எனக்கு சித்திரை நட்சத்திரம் ஃபேவரபிளான நட்சத்திரம். அப்ப இன்னைக்கு ஒரு சில வேலைகள் அந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அது செஞ்சே ஆகணும். இன்னைக்கு சதய நட்சத்திரத்துக்காரர்கள் உட்கார்ந்து இருந்தா பாருங்க, ஏதோ ஒரு பண பிரச்சனையில உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்னா இயற்கையிலே அந்த நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரத்துக்கு சென்று வேலை செய்யும். 8வது நட்சத்திரம் உங்களை தெளிவுபடுத்தும். உத்திராட நட்சத்திரம் இன்னைக்கு உச்சி பிள்ளையார போய், ஏன்னா அதுக்கு உண்டானது விநாயகர். உச்சி பிள்ளையார போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தது, சிறப்பா இருந்தது. அதுல இன்னொன்னு இருக்குது. அந்த உச்சி பிள்ளையார் இதுல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னார், 2 ட்ரெயினை இணைக்கிறதுன்னு. இது நெல்லை வசந்த் சாருக்கு முன்னாடியே பள்ளிவள ஜோதி சங்கத்துல சொன்னது 2004. இரு ட்ரெயினை இணைக்கக்கூடியது அந்த உத்திராட நட்சத்திரம். அது இன்னைக்கு போய் பார்த்தா தெரியும். அல்லது அதையே தான் கூட்டுறவு சங்கத்துல 2 கை இணைக்கிறாங்க பாத்தீங்களா, அது வச்சிருக்கிறாங்க. அந்த தேதி எடுத்து பாருங்க, உத்திராட நட்சத்திரத்துல இருக்கும். ஒவ்வொன்றுமே கை அஸ்தம். அஸ்தத்துக்கு 2வது நட்சத்திரம் சித்திரை. என்னைக்குமே அஸ்த நட்சத்திரத்துக்காரர்கள் அது ஒண்ணுக்கு மட்டும்தான் சிறப்பு. அஸ்த நட்சத்திரம் என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரே மிருகம் 2 நன்மையை செய்யும். 2வது நட்சத்திரம் 4வது நட்சத்திரம், ஆண் புலி பெண் புலி. அஸ்த நட்சத்திரத்தை அது ஒண்ணு வச்சானா போதும், சக்சஸ் ஆயிடுவான். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு செயல்பாடுகள், தன்மைகள், காரகத்துவம், செயல்முறைகள் எல்லாம் இருக்குது. அது இன்னொரு நட்சத்திரத்துக்கு சேரும் பொழுது அப்பதான் அந்த நட்சத்திரம் என்ன கிரகம் இருக்குது, அந்த கிரகம் இவங்க ஜாதகத்துல எப்படி வேலை செய்யும், இதை பார்த்தாவே போதும், நம்மளுக்கு தெளிவா பண்ணிடலாம். அதுதான் இந்த நட்சத்திர வாயிலா இருக்குது. எல்லாமே அந்த குமாரசாமி இந்த தமிழ் நூல் ஆரியர்கள் உள்ள வரப்ப எதிர்த்து நின்னது தமிழ் நூல் தான். அப்படியே அவன் சொன்ன ஆரியர் உள்ள வரப்ப ஏங்க ஒரு 12 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல இது சூரிய உதயம் இந்த இடத்துல இருக்குது, சந்திர கிரகணம் இங்க இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க கூட்டிட்டு சொன்னாங்க, இன்னும் 3000 கழிச்சு இந்த வருடத்துல சந்திர கிரகம் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னது தமிழ் நூல் தான். அவனுக்கே பாடம் கத்து கொடுத்தது அந்த தமிழ் நூல். யாருக்குமே தெரியும், எல்லாம் சமஸ்கிருதம் இருக்குதுன்னு நினைச்சுட்டே இருக்கிறீங்க. முருகர் அள்ளி அகத்தியார் 2 நூல், குமாரசாமி என்ற ஜோதிட நூல், குப்புசாமி என்ற வைத்திய நூல், 2மே சிறப்பா நம்ம கிட்ட இருக்குது. அதை யாரும் எடுத்து நம்ம செய்யல, அது தெளிவா நம்ம எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜோதிட நூல் தமிழ் நூல்ல இல்லாததே கிடையாது. ஆனா நாம என்ன பண்றோம், வடமொழியில இருந்து இழுத்து வச்சுட்டு அவனதெல்லாம் எடுத்து வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். வழிமுறைகள் ஒண்ணுதான், செயல்பாடுகள் தான். அதே போலதான் இன்னொரு இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு 13வது நட்சத்திரம் ஜீவ சமாதி. இப்ப இன்னைக்கு அந்த 13வது நட்சத்திரம் என்ன பண்ணா உத்தரட்டாதி சித்திரைக்கு. அப்ப இன்னைக்கு ஜீவ சமாதிக்கு சித்திரை நட்சத்திரம் ஜீவ சமாதி போனா சிறப்பா இருக்கும். அந்த சித்திரை நட்சத்திரக்கார ஃபேவரபிளான நட்சத்திரம் இருக்கும். தாராபல நிர்ணயம் குமாரசாமியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிறைய முறை நானும் நடத்தி இருக்கிறேன். இன்னைக்கு என் கிளாஸ் 500 கிளாஸ் போயிடுச்சு. ஜூம் கிளாஸ்க்கு 500 கிளாஸ் மேல ஓடி இருக்கு. கொரோனாவுக்கு முன்னாடி இருந்து ஜூம் கிளாஸ் நடத்தின முதல் நாள் நாங்க தான். அது செருப்பா நடத்தி விட்டுருக்கோம். எல்லாத்துக்குமே தெரியும், 100 நாள் கிளாஸ்ல தமிழ்நாடே உள்ள வந்துச்சு. ஜூம் கிளாஸ் நம்பி போய் ஜூம் முடியாது அப்படின்னு சொன்ன காலம் இருந்தது.
அதே தெரிஞ்சு ஓடிச்சு. அவனே கொடுத்துட்டான், இதுக்கு மேல சேர்க்க முடியாதுன்னுட்டான். அந்த அளவுக்கு எல்லாம் சேர்த்து நடத்திட்டோம். இந்த குமாரசாமியம் என்ற நூலை அடிப்படையாக படிங்க. மத்ததுக்கு அதுக்கப்புறம் துணையா வச்சுக்கோங்க, வேண்டாம்னு சொல்லல. ஆனா தமிழ் நூல் அதுதான் நம்மளுக்கு வழிகாட்டிட்டு போயிருக்கிறாரு. முருகன் தான் வழிகாட்டினாரு, அகத்தியர் தான் எழுதினாரு. ரெண்டையும் படிங்க, படிச்சு சிறப்பா இருங்க. அதே போல கடைசியா உங்க 18வது நட்சத்திரம் யாருக்காருனாலும் சரி, இன்னைக்கு அது 18வது நட்சத்திரம் வந்து ரோகிணியா இருக்குது. அந்த இன்னைக்கு சித்திரை நட்சத்திரம் அங்கிருந்து வரப்ப காரணம் என்ன நடந்ததுங்கிறது நீயே சொல்லிருக்கப்பா. ஏதோ சிரமம் இருந்துச்சுன்னா அந்த ரோகிணி நட்சத்திரமாக இருக்கிறதுனால இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திரங்கள் அந்த கார்ல பயணம் பண்றதோ அல்லது ரோகிணி நட்சத்திரோட செயல்பாடுகளை பண்றதை கொஞ்சம் குறைச்சிட்டு எல்லாரும் ஜோதிடருக்கு ஒரு அறிமுகம் பண்ணாங்க. ஆமா, அங்க ஒரு சித்திரை இருக்குது, அவன் போறாங்க, பரவாயில்ல எழுதிட்டு போகுது, கூட வந்து அஸ்தம் ஒண்ணு வருது, நல்லதான் நடக்கும். அதனால எல்லாரும் ஜோதிடத்துக்கு ஒரு அறிவை சொல்லிட்டாங்க. ஜோதிடம் அப்படி இருக்கும், ஜோதிடம் இப்படி இருக்குன்னா நீங்க ஜோதிடர் அவருக்கு விதி என்னன்னு யாராச்சும் சொன்னாங்களா? எல்லா மிதுனம் கனி மிதுனம் கம்மி இருக்கீங்க. இங்க அத்தனை பேர் ஜாதகம் சரி முன்னாடி உட்காந்துருக்கீங்க. அத்தனை பேர் ஜாதகத்துக்கும் 2ஆம் பாவம் ஏதோ ஒரு விதத்துல கெட்டு போயிருக்கும். எடுத்து பார்த்துக்கோங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா சொன்னார் நட்சத்திரத்தை பத்தி. அவர் சொன்னாரு சித்திரை பார்த்துக்கோங்க. உண்மையா நான் கூப்பிட்டு வரும்போது ஒரு திருவாதிரை ஒரு சுவாதி கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆமா ஐயா, தந்தை வாங்க. புடிங்க, எடுக்கப்பா ஸ்டில் எடுக்கப்பா போட்டாச்சா.